அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். பனகல் அரசுடைய முழு நேம் ராமராய லிங்கன். அதுதான் இவருடைய முழு நேமுங்க. அப்ப இந்த ராமராய லிங்கனுடைய ஆட்சி காலத்துல என்ன சாதனை நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். அப்ப நீதி கட்சியுடைய முதல் ஆட்சி 1923 செப்டம்பர் 11 முடியுது. அக்டோபர் 31 வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துக்கான தேர்தலை நடத்துறாங்க. அப்ப தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆளுநர் வில்லிங்டன், அங்க மார்க்குஸ் வில்லிங்டன் கூப்பிட்டாரு, இங்க வில்லிங்டன் கூப்பிடுறாரு ஆட்சி அமைக்கிறதுக்காக. அப்ப தியாகராய செட்டியுடைய பரிந்துரையின் பேர்ல, நல்லா கவனிக்கும், தியாகராய செட்டியுடைய பரிந்துரை பேர்ல பனகல் அரசர் முதலமைச்சரா பொறுப்பேற்கிறார். அப்ப இவருடைய ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட செய்யப்பட்ட சாதனை அல்லது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்து சமய அறநிலை சட்டம். எந்த வருஷம் அப்படின்னா 1926. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய சாதனை. அதே போல இவருடைய உட்கட்சி கோஷ்டி பலவீனம் அடைந்தது சொல்லுது. உட்கட்சி பூசல் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இதனாலதான் வந்து பலவீனம் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுது. அந்த நீதி கட்சியுடைய தலைவர் 1925 ஏப்ரல் 28 இவர் என்ன ஆயிட்டாருன்னா மறைஞ்சிட்டார். யாரு? தியாகராய செட்டி. அதனால பெரும் குழப்பம் வருது. என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது தன்னுடைய உறவினர்களுக்கு இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா உயர் பதவிகளை தவிர எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பணி நியமனம் பண்றாரு நம்ம பனகல் அரசர். அப்ப இது ஒரு பிரச்சனைங்க. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உட்கட்சி பூசல் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம 1925 ஏப்ரல் 28 யார் மறைஞ்சிட்டாரு அப்படின்னா தியாகராய செட்டி மறைவு, சரிங்களா? அப்ப தியாகராய செட்டி மறைஞ்சிடறாரு. இவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுது. காரணம் என்னன்னா, யாரு நீதி கட்சி தலைவர் வர்றது அப்படின்னு சொல்லி. அப்ப நீதி கட்சி தலைவர் போஸ்ட் நடக்கும் அவங்க முடிஞ்சதுமே, அதாவது அவர் இறந்ததுமே. அதுக்கப்புறம் அந்த தலைவர் போஸ்ட் யாருக்கிட்டே போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பனகல் அரசர்கிட்டயே போகும். ஏன்னா ஆளுங்கட்சி அவர் தானே தமிழகத்துல. அப்ப பனகல் அரசர்கிட்டயே வந்து பாத்தீங்கன்னா அந்த பொறுப்பு போகுது. அப்போ நீதி கட்சிக்கு முதல்ல தலைவராக இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தியாகராய செட்டி. தியாகராய செட்டி மறைவுக்கு அப்புறம் நீதி கட்சிக்கு தலைவர் யாருன்னா பனகல் அரசர். ஸோ இதுதான் பனகல் அரசருடைய சிறப்பு. அதை தொடர்ந்து அடுத்து தமிழகத்துல 1926 தேர்தல் நடக்குதுங்க. இந்த 1926 தேர்தல் யாரு ஆட்சிக்கு வரா அப்படின்னு பாத்தீங்கன்னா பி சுப்பராயன் ஆட்சிக்கு வரார், சரிங்களா? அப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 1926 தேர்தல்ல 2 கட்சி போட்டியிடுதுங்க. அப்ப 2 கட்சி எந்த கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு நீதி கட்சி. அப்ப நீதி கட்சியும் போட்டியிடுது. அதுக்கப்புறம் இன்னொரு கட்சி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சி. அப்ப ரெண்டு கட்சியுமே வந்து பாத்தீங்கன்னா போட்டியிடுது. இதுல யாரு வெற்றி பெறாங்க அப்படின்னா சுயராஜ்ய கட்சி வெற்றி பெறுது. அப்ப சுயராஜ்ய கட்சி தான் 1926 ஆட்சி அமைக்க போகுது. நல்லா பார்க்கலாம், சரிங்களா? கவனிக்கும். அப்ப சுயராஜ்ய கட்சி வெற்றி பெற்றுச்சு. இந்த சுயராஜ்ய கட்சி தமிழகத்துல பொறுப்பு யாரு, தலைமை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியமூர்த்தி. ஐயா சத்தியமூர்த்தி தலைமையில தான் வந்து பாத்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சி செயல்படும் தமிழகத்துல அல்லது தென்னிந்தியாவில. இந்த சுயராஜ்ய கட்சி சத்தியமூர்த்தி தலைமையில ஜெயிச்சிருச்சுங்க. அப்ப ஆட்சி அமைக்கிறதுக்காக தயாரா இருக்கிறாங்க. அப்ப ஆளுநர் கோஷன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி அமைக்கிறதுக்காக வர சொல்றாரு. ஆனா அவர் சொல்றாரு, சத்தியமூர்த்தி சொல்றாரு, ஐயா நான் ஆல்ரெடி ஒரு வேட்பாளரை சுயராஜ்ய கட்சியை சார்ந்த வேட்பாளரை நான் அறிவிச்சுட்டேன், இவர் வந்து ஆட்சி அமைப்பாரு போங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் யாருன்னா சிவிஎஸ் நரசிம்மராஜு. அப்ப சிவிஎஸ் நரசிம்மராஜு நான் ஆல்ரெடி வேட்பாளரை ஆக்கிட்டேன், அவரே வந்து ஆட்சி அமைப்பார் போங்கன்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல தான் நீதி கட்சியுடைய முக்கிய தலைவர்கள் பனகல் அரசர்லாம் போயிட்டு யாரை சந்திக்கிறாங்கன்னா சுயராஜ்ய கட்சியை சந்திக்கிறாங்க. யார? சத்தியமூர்த்தியை. அப்ப சத்தியமூர்த்தி கிட்ட சொல்றாங்க, ஐயா கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் நாங்களே ஆட்சி புரிஞ்சிட்டோம், இப்ப நாங்களும் உங்க கூட சேர்ந்து ஆட்சி புரியலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்களுக்கும் சுயராஜ்ய கட்சிக்கும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசியல் நுணுக்கங்கள் தெரியாது, அரசியல் அறிவும் தெரியாது. காரணம் என்னன்னா சுயராஜ்ய கட்சியுடைய முக்கிய நோக்கம், அதாவது இந்தியாவில சுயராஜ்ய கட்சி தொடங்கணும் யாருன்னு பாத்தீங்கன்னா CR தாஸ், மோத்திலால் நேரு 1923. இருந்தாலும் 1926 தேர்தல்ல தமிழகத்துல அவங்க கட்சி வெற்றி பெற்றும். அவங்களுடைய முக்கிய நோக்கமே என்னன்னா அரசாங்க தேர்தல்களில் போட்டியிட்டு அல்லது தேர்தல்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அரசாங்கத்திற்கு உள்ளிருந்தே அரசாங்கத்தை எதிர்த்தது. இதுதான் இவங்களுடைய முக்கிய நோக்கமா இருந்துச்சு. அப்ப எதிர்ப்பு மட்டும்தான் இவங்க தெரிவிக்கிறதுக்கு உண்டான ஆள் அப்படின்னு சொல்லலாம், நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அரசியல் நுணுக்கமும் தெரியாது. அப்ப நீதி கட்சி கூட சேர்ந்து சமாதானம் பேசி தொடர்றாங்க. அப்ப நீதி கட்சி ஒரு சமாதானம் ஆயிடுச்சுங்க. அப்ப உடனே நீதி கட்சி சொல்லுது, ஐயா நீதி கட்சிக்கு சாதகமான ஒரு ஆளா இருக்கு, நீதி கட்சிக்கும் சாதகமாவோ பாதகமா இல்லாம சுயராஜ்ய கட்சிக்கும் பாதகமா இல்லாம 2த்துக்கும் சமமா செயல்படுற மாதிரி ஒரு நபரை நியமிக்கணும்னு சொல்றாங்க. அப்ப யாருக்கும் பாதகம் ஏற்படக்கூடாது, சரிங்களா? அப்ப சமமான ஒரு வேட்பாளரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
அதுக்குதான் சுயராஜ்ய கட்சி முன்மொழியும். யார அப்படின்னு பாத்தீங்கன்னா பி சுப்பராயனை முன்மொழியும். காரணம் என்னன்னா, இவர் முன்னாள்ல நீதி கட்சியில இருந்திருப்பாரு, சரிங்களா? அப்ப முன்னாள்ல நீதி கட்சியில உறுப்பினரா இருந்திருப்பாரு, பின்னாள்ல சுயராஜ்ய கட்சிக்கு உறுப்பினரா இருந்திருப்பாரு. அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சுயேட்சை வேட்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா பாருங்க. எனவே ஆளுநர் கோஷன் சுயேட்சை வேட்பாளரான பி சுப்பராயனை முதலமைச்சராக நியமித்தார். அப்போ சுயராஜ்ய கட்சியும் நீதி கட்சியும் போட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில, சமாதத்தின் அடிப்படையில ஒரு சுயேட்சான வேட்பாளர் எந்த தொகுதிகளிலும் அவர் போட்டியில்லை. அந்த சுயேட்சான வேட்பாளர் யாருன்னா பி சுப்பராயன். இவரை பாத்தீங்கன்னா நியமனம் பண்ணிருக்காங்க. இவரு ஆட்சியை அமைக்கிறார், சரிங்களா? சோ அப்போ நீதி கட்சியுடைய ஆட்சி தான் தொடர்றது. என்னதான் சுயராஜ்ய கட்சி வெற்றி பெற்றாலும் நீதி கட்சியுடைய ஆட்சி தொடருது. பார்க்கலாம். 1926 சட்டமன்ற தேர்தலில் பங்கேற்ற சுயராஜ்ய கட்சி தமிழ்நாட்டு அரசியலில் எதிர்பாராத மாற்றத்தை ஏற்படுத்திடுச்சு. அப்ப என்ன சார் எதிர்பாராத மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்றத பார்க்கலாம். அதாவது வீட்டுக்கு வீடு வாக்கு சேகரிக்கிறது, பஜனை பாடுறது, இந்த பாடல்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு வாக்காளர்களை கவர்ந்த ஒரு கட்சி சுயராஜ்ய கட்சி. இப்ப இருக்கிற வீட்டுக்கு வீட்டுக்கு போய் ஓட்டு போடுங்கம்மா அப்படின்னு சொல்றத அப்பவே 1926 அதை நிறைவேற்றிய கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா சுயராஜ்ய கட்சி நிறைவேற்றிருக்கு. சோ இதுதான் இது ஒரு முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல இவருடைய முக்கியமான சாதனை அப்படின்னு பாத்தீங்கன்னா கோட்டா சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது என்ன சார் கோட்டா சிஸ்டம் அப்படின்னா இடஒதுக்கீடு முறை, சரிங்களா? இந்த கோட்டா சிஸ்டம்ன்றது இடஒதுக்கீடு முறை. உண்மையிலேயே இந்த கோட்டா சிஸ்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஆர் முத்தையா முதலியார், சரிங்களா? நம்ம எத்திக்ஸ் புக்ல பாத்தீங்கன்னா வெறும் ஆர் மட்டும் இன்ஷியல் இருக்கும், சரிங்களா? அப்ப ஆர் முத்தையா முதலியார். ஐஎஸ்டிஸ்ல பாத்தீங்கன்னா எஸ்ஆர்னு சேர்த்திருக்குங்க. அப்ப இந்த முத்தையா முதலியார் என்ன பண்றாருன்னா முதல்ல கோட்டா சிஸ்டத்தை வடிவமைக்கிறார். வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அல்லது இடஒதுக்கீடு முறை. அப்ப இந்த கோட்டா சிஸ்டத்துல யார் யாருக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ், பிராமணர் எல்லாருக்கும் 44, முஸ்லிமுக்கு 16, ஆதி திராவிடர்களுக்கு 8. இதை கொண்டு வந்தவர் யாருன்னா எஸ்ஆர் முத்தையா முதலியார். இதை நடைமுறைப்படுத்தினவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பி சுப்பராயன். உண்மையிலே சுப்பராயன் கிட்ட போயிட்டு நீங்க இந்த கோட்டா சிஸ்டத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையை வீடியோ அதாவது பேட்டி எடுக்கிறாங்க. அப்ப பி சுப்பராயன் சொன்ன தகவல், இந்த இடஒதுக்கீடு முறையை பத்தி என்னை விட எஸ்ஆர் முத்தையா முதலியாருக்கு தான் நிறைய தெரியும், நீங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு நம்ம பி சுப்பராயன். அப்ப சுப்பராயன் ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட முக்கிய சாதனை அப்படின்னு பாத்தீங்கன்னா கோட்டா சிஸ்டம், இடஒதுக்கீட்டு முறை. சோ அவரை தொடர்ந்து அடுத்து ஆட்சிக்கு வந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முனுசாமி நாயுடு. இந்த முனுசாமி நாயுடு ஆட்சி காலங்க ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு நபர். ஸோ நீதி கட்சியிலே பாத்தீங்கன்னா நேர்மையா செயல்பட்ட ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம். அப்ப என்ன பண்ணார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த நீதி கட்சியில முனுசாமி நாயுடு 1930 அப்போ அக்டோபர் 27 அன்னைக்கு முதலமைச்சரா பொறுப்பேற்றுகிறார். பனகலரசர் ஆட்சிக்கு அப்புறம் இவர் ஆட்சி பொறுப்பேற்றதுமே பாத்தீங்கன்னா அரசாங்கத்துல பாத்தீங்கன்னா வருவாய் இல்லைங்க. வருவாய் ரொம்ப மோசம் அடைஞ்சு போயிருக்கு. அந்த அரசாங்கத்துடைய கஜானா காலினே சொல்லலாம். அப்ப அந்த வருவாய் நெருக்கடியை சமாளிக்கணும், சரிங்களா? அந்த வருவாய் நெருக்கடியை சமாளிக்கிறதுக்காக இவர் என்ன பண்றாருன்னா நிலவரியை உயர்த்துறாரு. அந்த நிலவரி கூட பாருங்களேன், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நிலவரி கிடையாது. ஜமீன்தார்களுக்கு ஒரு வகையான நிலவரி, சிறு விவசாயிகளுக்கு ஒரு வகையான நிலவரி, குறு விவசாயிகளுக்கு ஒரு வகையான நிலவரி. அதனாலதான் பாத்தீங்கன்னா இவர் நேர்மையானவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆங்கிலேயர் காலத்துல என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே நிலவரி, சரிங்களா? 1 ஏக்கர் வச்சிருக்கணும், 10 ஏக்கர் வச்சிருக்கணும், ஒரே நிலவரி தான் இருந்துச்சு. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா ஜமீன்தார் நிலம் அதிகமா வச்சிருவங்களுக்கு ஒரு வரி, குறைவா வச்சிருவங்களுக்கு ஒரு வரி, அந்த நிலத்துக்கு ஏற்ற வரியை பிக்ஸ் பண்ணவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம முனுசாமி நாயுடு. அப்ப இவர் முதலமைச்சரா ஆன அந்த காலகட்டத்துல நிதி நெருக்கடி ரொம்ப மோசமாயி போச்சுங்க. இந்த நிலைமையை சமாளிக்கிறதுக்காக இவர் என்ன பண்றாருன்னா நிலவரியை உயர்த்துறாரு. இதனால பாதிக்கப்பட்டவங்க யாருன்னா ஜமீன்தார்களும் நிலக்கிழார்களும். ஏன்னா நிறைய நிலம் அவர்கிட்ட தானே இருக்கு. அப்ப அவன் என்ன பண்றான்னா முனுசாமி நாயுடுக்கு எதிராக போர்க்கொடியை பிடிக்கிறான். ஐயா ஒழுங்கு மரியாதை நிலவரியை நீங்க கேன்சல் பண்ணணும், ரத்து பண்ணணும், குறைவா நீங்க பாத்தீங்கன்னா விதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்ப உடனே என்ன பண்றாங்க, என்ன ஸ்ட்ரைக் பண்ணாலும் பரவாயில்ல, இதுதான் தொடரும் அப்படின்னு சொல்லி நிலவரி வரியை உயர்த்துறாரு. அதே போல இந்த முனுசாமி நாயுடைய அரசாங்கத்துல அந்த அமைச்சர் அவையில ஒரு 2 பேரை தேர்ந்தெடுத்திருக்க மாட்டார். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு பொப்புலி அரசர், இன்னொன்னு வெங்கடகிரி குமாரராஜா. இவங்க 2 பேரையும் தேர்ந்தெடுக்க மாட்டார். காரணம் இவங்க 2 பேருமே ஒரு குள்ளநெறி கூட்டனே சொல்லலாம். அப்ப இவங்க 2 பேருமே என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா என்ன தேர்ந்தெடுக்கல, எங்களை தேர்ந்தெடுக்கல, இவரு எப்படியா இருந்தாலும் வருடாந்திர மாநாட்டை கூட்டணும். நல்லா கவனிக்கணும். வருடாந்திர மாநாடு அப்படின்னா ஒரு கட்சி தொடங்கி ஒவ்வொரு வருஷமும் ஒரு மாநாடு நடக்கும். அதே போல இவரும் வருடாந்திர மாநாட்டை கூட்டி என்னென்னலாம் பண்ணாரு அப்படின்றத சொல்லணும். நம்ம எப்படி கிராம சபா கூட்டத்துல கூட்டுறாங்களோ அதுல என்னென்ன குறைகள்லாம் கண்டுபிடிக்கிறோமோ அந்த மாதிரி இங்கேயும் கண்டுபிடிப்பாங்க. அப்ப இவர் வருடாந்திர மாநாட்டை கூட்டுவார் இல்ல, அப்ப நம்ம 2 பேரும் போறோம், ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி இவனை ஆட்சியில் விட்டு இறக்கணும்னு சொல்லி வெங்கடகிரி குமாரராஜாவும் பொப்புலி அரசரும் பிளான் பண்றாங்க. ஆனா 3 ஆண்டுகள், அதாவது வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட்ட வேண்டிய கூட்டத்தை
3 ஆண்டுகள் வருடாந்திர மாநாட்டை கூட்டாமல் நிதி நிலைமையை சமாளித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முனுசாமி நாயுடு. சோ இதுதான் இவருடைய முக்கியமான ஈவெண்ட். சோ இதை தான் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, முனுசாமி நாயுடு 1930 அக்டோபர் 27 முதலமைச்சரா பொறுப்பேற்றுட்டார். இதுதான் நம்ம சொன்னோம். இவர் ஆட்சி இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வறுமை சூழல் நிலவியது. அது மட்டும் இல்லாம நெருக்கடி நிலை, சரிங்களா, இந்த திறமையா கையாண்டார். அப்ப பொருளாதார நிலையை சமாளிக்கிறதுக்காக அரசாங்கத்துடைய வருவாயை சரி கட்டுறதுக்காக இவர் என்ன உயர்த்தினார் அப்படின்னா நிலவரி. அப்ப நிலவரி உயர்த்தினார். இந்த நிலவரியால பாதிக்கப்பட்டவங்க யாருன்னா ஜமீன்தார்களும் நிலக்கிழாரும். அதே போல இவருடைய அமைச்சரவையில இடம்பெறாதவங்க 2 பேர், பொப்ளி அரசர், வெங்கடகிரி குமாரராஜா. இவங்க இடம்பெறாததுனால ஜமீன்தாருக்கு சப்போர்ட் பண்றான். அப்ப நீதி கட்சியுடைய தலைமை போஸ்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கடுமையான போட்டி நடக்குது. என்ன போட்டி நடக்குது அப்படின்னா, இப்போ ஆளுங்கட்சி முனுசாமி நாயுடுங்க. இப்ப தலைவர் யாருன்றத தீர்மானம் பண்ணணும். ஏன்னா தலைவருக்கு எலெக்ஷன், நீதி கட்சியுடைய தலைவருக்கு. அப்ப முனுசாமி நாயுடு நிக்கிறாரு, பொப்ளி அரசரும் இருக்கிறாரு. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பி.டி. ராஜன் நிக்கிறாரு. முனுசாமி நாயுடுக்கும் வெர்சஸ் பி.டி. ராஜன், சரிங்களா? இல்லைங்க, பி.டி. ராஜன் கிடையாது, தவறா டைப் பண்ணியிருக்காங்க. முனுசாமி நாயுடுக்கும் பனகல் அரசு பொப்ளி அரசருங்க, பொப்பிலி அரசருக்கும் வந்து பாத்தீங்கன்னா போட்டி நடக்குதுங்க. இதுல பொப்பிலி அரசர் வந்து பாத்தீங்கன்னா தோல்வி அடைகிறார், முனுசாமி வெற்றி பெறார். ஏன்னா ஆளுங்கட்சி அவர்கிட்ட தான் இருக்குது, அவர் வெற்றி பெறார். அவர் தான் நீதி கட்சியுடைய தலைவர். அப்ப நல்லா பாருங்க, முதல்ல நீதி கட்சியுடைய தலைவர் தியாகராய செட்டி. தியாகராய செட்டி மறைவுக்கு அப்புறம் வந்தவர் பனகல் அரசர். பனகல் அரசருக்கு அப்புறம் தலைவரா வந்தவர் முனுசாமி நாயுடு. முனுசாமி நாயுடுக்கு அப்புறமும் தலைவரா போறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் பொப்பிலி அரசர். இவரோட நீதி கட்சி முடியுதுன்னே சொல்லலாம், சரிங்களா? காரணம் ஏன்னா அந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருப்பார். அப்போ நீதி கட்சிக்கும் தலைமை போஸ்டுக்கும் வந்து போட்டி நிலவுது. அதுலயும் முனுசாமி நாயுடு வெற்றி பெறார். அதே போல வருடாந்திர மாநாட்டை 3 ஆண்டுகள் கூட்டாமல் நிலைமையை சமாளித்தார். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. டிஎன்பிசில அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு வினா. அப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கும் கூட்டத்தை கூட்டி ஆகணும். இவர் அந்த அரசாங்கத்துடைய வருவாயை சரி கட்டுறதுக்காக 3 வருஷத்துக்கு கூட்டத்தை கூட்டாத முதலமைச்சர் யாருன்னு கேட்டா யார சொல்லணும்னா முனுசாமி நாயுடு சொல்லணும். சோ இதுதான் முனுசாமி நாயுடைய முக்கியமான நிகழ்வு. ஆனா இருந்தாலும் 32ல தேர்தல் நடக்குது. மக்கள் எல்லாம் நேர்மையான தலைவனை தேர்ந்தெடுக்கல. யாரை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா பொப்புலி அரசரை தான் தேர்ந்தெடுத்தாங்க. எனினும் 1932 தேர்தலில் முனுசாமிக்கு பதில் பொப்புலி அரசரை தலைவராக தேர்ந்தெடுத்தனர் அப்படின்னு சொல்லியிருக்கு நம்ம புத்தகம். காரணம், இந்த பொப்புலி அரசர் பண்ண சூழ்ச்சி. இந்த ஜமீன்தார்களின் நிலக்கிழார்களையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டான். சில மக்களையும் அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா கைக்குள்ள போட்டுக்கிறான். இருந்தாலும் அவனுடைய திறமையால, அந்த ஊழல் திறமையால யார் வராரு அடுத்த முதல்வரா பாத்தீங்கன்னா பொப்புலி அரசர். இப்ப நம்ம அடுத்து யாரை பார்க்க போறோம்னா பொப்புலி அரசரை பார்க்க போறோம், சரிங்களா? இந்த 1932 நவம்பர் மாசம் இவர் முதலமைச்சர் ஆயிட்டாருங்க. இந்த முதலமைச்சர் ஆனதுமே இவர் ஃபர்ஸ்ட் வந்ததுமே இவர் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறார் அப்படின்னா ஜமீன்தார்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார், சரிங்களா? அப்ப ஏன்னு பாருங்க, ஆல்ரெடி ஜமீன்தார்கள் யாருக்கு போர்க்கொடி உயர்த்தினாங்கன்னா முனுசாமி நாயுடுக்கு போர்க்கொடி உயர்த்தினாங்க. இங்க வந்ததுமே ஜமீன்தாருக்கு யார் சப்போர்ட் பண்றாருன்னா பொப்ளி அரசர் சப்போர்ட் பண்றாரு. உனக்கு என்னடா பிரச்சனை, நிலவரி தானே அதிகமா இருக்குது, வாடா நான் குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிலவரியை குறைக்கிறார் பொப்ளி அரசர், சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தபடியா அவருடைய பொருளாதார கொள்கையால் ஏற்பட்ட மாற்றங்கள் ஏமாற்றத்தை அளித்தது அப்படின்னு சொல்லுது. அப்ப நீதி கட்சியுடைய ஆதரவு இவருக்கு கிடையாது. காரணம் என்னன்னா, இந்த நீதி கட்சி உருவாக்கப்பட்ட நோக்கம் பிராமணருடைய ஆதிக்கத்தை எதிர்க்கிறதுக்காக. பிராமணரை எதிர்க்கணும், பிராமணன் நம்ம எதிரி அப்படின்னு சொல்லல. அவனுடைய ஆதிக்கம் எல்லா இடமும் அவன் தான் உயர்ந்தவன்றான். அவனுடைய ஆதிக்கத்தை குறைக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட கட்சி நீதி கட்சி. ஆனா இந்த பொப்புலி அரசர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராமணர்களே உறுப்பினரா சேர்த்திருப்பாரு, சரிங்களா? அப்ப பிராமணர்களே இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா உறுப்பினரா சேர்த்துக்கிட்டு இருப்பாரு. வாங்க, உங்களுக்கு என்ன வேணும், எங்க கட்சியில உறுப்பினரா நேரீங்களா, வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட தேவையானதை வாங்கிட்டு அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா உறுப்பினரா சேர்த்துட்டு இருப்பாரு. அதுக்கு அடுத்தபடியா 2வது என்னன்னா உயர் பதவிகளுக்கு நல்லா கவனிக்கணும். அதாவது உயர் பதவிகளை தவிர, இப்போ உதாரணத்துக்கு தாசில்தார், கலெக்டர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் போஸ்ட்ல இருக்கிறவங்க, சரிங்களா, குரூப் 1 கேட்டகரியில இருக்கிறவங்க, அந்த போஸ்டிங் எல்லாம் இவர் கொடுக்க மாட்டார். இவருக்கு தெரிஞ்சவர், பக்கத்து வீட்டுக்காரனா, சொந்தக்காரனா, மாமனா, மச்சானா, வா இதை மட்டும் கொடு, உனக்கு என்ன தருவேன், உனக்கு போஸ்டிங் தரேன். உனக்கு பியூன் போஸ்ட் வேணுமா, பர்மிஷன் கிராண்டட். உனக்கு ஆர்ஐ வேணுமா, பர்மிஷன் கிராண்டட். அப்ப உயர் பதவிகளை தவிர மத்த எல்லா பதவிகள்லயும் இவர் என்ன பண்றாருன்னா பணியமர்த்துறாரு, சரிங்களா, தவறான முறையில. அப்ப ஊழல் நடந்திருக்கு. அப்ப இதனாலதான் மக்களுடைய நீதி கட்சியுடைய மக்களுக்கு நீதி கட்சி மேல இருந்த ஆதரவு முழுசா குறைஞ்சு போச்சு. அப்ப பொப்புலி அரசரோட இந்த நீதி கட்சி முடிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம், சரிங்களா? ஏன்னா யாருக்காக எதிர்க்கப்பட்ட இயக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராமணருக்காக எதிர்க்கப்பட்ட இயக்கம். ஆனா அப்பேற்பட்ட பிராமணரே ஒரு உறுப்பினரா சேர்த்ததுனால இந்த கட்சி வீழ்ச்சி அடையுது. அதுதான் சொல்லுது பாருங்க, தாழ்த்தப்பட்டோர் நலன்களை புறக்கணித்து விட்டு, அதாவது சமுதாயத்துல தாழ்த்தப்பட்டவரை அக்கறை கொள்ளாம உயர் வகுப்பினர், அந்த உயர் வகுப்பினர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா பிராமணர். அப்ப பிராமணர்களுக்காக இவர் வந்து பாத்தீங்கன்னா அரும்பாடு படுறார். அப்ப பிராமணர் உள்ள வரான்,
யாரு வரக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவனே உள்ள வந்துட்டான். அரசாங்கத்தின் அனைத்து நிலைகளும் உயர் பதவியை தவிர இப்பதான் நம்ம பேசணும் உறவினர்களுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? ரைட். நீதி கட்சியில் பிராமண உறுப்பினர்களை சேர்த்துக் கொள்ளப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இவங்களை உறுப்பினரா சேர்த்துக்கிட்டான். அதுக்கு அடுத்தபடியா நீதி கட்சியின் அதிகாரத்தை அரசர் தவறாக பயன்படுத்தினார். அப்ப நீதி கட்சி மேல மக்கள் செல்வாக்கு குறைஞ்சு போச்சு. மக்களுடைய செல்வாக்கு எந்த பக்கம் போகுது அப்படின்னா, இந்தியாவில விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு அமைப்பு இருக்குது, அந்த அமைப்பை நோக்கி நம்ம போலாம் வாடான்னு சொல்லி எல்லா மக்களும் பார்வை எது மேல படுதுன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி மேல படுது. அப்ப காங்கிரஸ் கட்சி பக்கம் மக்கள் எல்லாம் கிளம்புறாங்க. அடுத்து எது நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் இயக்கங்கள்ல காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வரப்போகுது. அப்போ 1920 இருந்து கவனிய 1920 இருந்து 1937 வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா யாருடைய ஆட்சி அப்படின்னா நீதி கட்சியுடைய ஆட்சிங்க. அதுக்கு அடுத்தபடி 1937 இருந்து 1967 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் இயக்கங்கள்ல 2வது காலகட்டம். அப்ப முதல் காலகட்டம் 1920 டு 1937 யார் ஆட்சி புரிஞ்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதி கட்சி. சோ இதைதான் நம்ம ஃபுல்லா பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா 1937 இருந்து 1967 வரைக்கும் எது பார்க்க போறோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி. சோ 2வது நம்ம எதை பார்க்க போறோம்னா காங்கிரஸ் கட்சியை பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தபடியா நம்ம பகுத்தறிவு சுயமரியாதை இயக்கம்லாம் நம்ம கடைசியா நம்ம பாத்துக்கலாம். சரிங்களா? அப்ப இப்போ காங்கிரஸ் கட்சி தமிழகத்துல காங்கிரஸ் கட்சி ஆட்சி பிடிக்குது. அப்ப நீதி கட்சியுடைய செல்வாக்கு குறைஞ்சு போச்சு. காங்கிரஸ் போட்டியிடுது. இப்ப தமிழகத்துல காங்கிரஸ் போட்டியிட்டு ஆட்சியும் பிடிக்குதுங்க. அப்ப முதல்ல காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 37 ஆட்சி பிடிக்குது. அதன் அடிப்படையில முதலமைச்சரா யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா ராஜாஜியை தேர்ந்தெடுக்கிறாங்க. இங்க ஒரு கான்ட்ரவர்சி இருக்குங்க. கான்ட்ரவர்சின்னு சொல்ல முடியாது, இங்க ஒரு பிரளயம் வெடிச்சிச்சு. அப்ப என்னன்னு பார்க்கலாம். இந்த ராஜாஜிக்கு முன்னாடி வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டி பிரகாசம் அப்படின்ற ஒரு நபர். இவர் தான் மூத்த உறுப்பினர். இவர் 2வது உறுப்பினர், அதாவது பதவி வரிசை அடிப்படையில. சரிங்களா? அப்ப பதவி வரிசை அடிப்படையில பெரியவர் யாருன்னா பிரகாசம், ஆனா இவர் 2வது வந்தவர் யாருன்னா ராஜாஜி. அப்போ இப்போ தமிழகத்துல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிச்சு. அப்போ உடனே காந்தி நேர்ல என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி வின் பண்ணிக்குது, முதல்ல ஒரு தமிழன் ஆளட்டம்னு சொல்றாரு காந்தி நேர்லாம். உடனே காமராசர் என்ன சொல்றாருன்னா, இல்ல முத்துரங்க முதலியார நம்ம நியமனம் பண்ணலாம், நல்ல ஒரு நபர், தமிழகத்தை சார்ந்தவர், அரசியல் நுணுக்கம் தெரிஞ்சவனு காமராசர் சொல்றாரு. ஆனா காமராசர் பேச்சை யாருமே கேட்கல, காந்தி சொன்னதை தான் கேட்கிறாங்க. இப்ப இங்க ஒரு பிரச்சனை வெடிக்குது. அப்ப பதவி வரிசை அடிப்படையில பெரியவன் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரகாசம், 2வது யாருன்னா ராஜாஜி. இப்ப பிரகாசம் ஓடி வரான் காந்தி கிட்ட. ஐயா வணக்கம், என் பேரு பிரகாசம், நான் தான் இந்த காங்கிரஸ் கட்சியில முதல் உறுப்பினரா சேர்ந்திருக்கேன், எனக்கு அப்புறம் வந்தவர் தான் ராஜாஜி. அப்படி இருக்க ராஜாஜி முதலமைச்சரா முன்மொழியறீங்க, என்ன முன்மொழியிலே காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு டி பிரகாசம். அது காந்தி சொல்றாரு, ஐயா பிரகாசம், இப்ப முதல்ல காங்கிரஸ் கட்சி தமிழகத்துல வெற்றி பெற்றிருக்குது, அப்ப தமிழகம் போது ஒரு தமிழன் ஆளட்டமே, அதுக்கப்புறம் நீ ஆட்சி செய்ய அப்படின்னு சொல்லுவார். அப்ப அதைதான் நம்ம புத்தகத்துல கொடுத்திருக்கிற வரி என்னன்னா, முதலில் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் வெற்றி பெற்றது, முதலில் தமிழர் ஆளட்டும், பிறகு தெலுங்கினத்தவர் சார்ந்தவர் ஆளட்டும்னு சொல்லியிருக்கும் புத்தகம். அந்த தெலுங்கினத்தை சார்ந்தவன் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரகாசம். சரிங்களா? அப்ப தெலுங்கினத்தை சார்ந்தவன் யாருங்க? டி பிரகாசம். இவன் தெலுங்கு ஆந்திரா பகுதியை சார்ந்தவன். அதனாலதான் காந்தி நேரு யாரை முன்மொழிச்சாங்கன்னா ராஜாஜியை முன்மொழிஞ்சிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 1937 நடந்த பிரச்சனைங்க. 1946 எலெக்ஷன் நடக்கும். இந்த கவர்னர் ஆட்சி 39 ஆட்சி ரிசைன் பண்ணிடுவாரு ராஜாஜி. கவர்னர் ஆட்சி நடந்து 46 ஒரு எலெக்ஷன் வரும். இதுலயும் எந்த கட்சி வெற்றி பெறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி வெற்றி. இப்பவும் காந்தி நேரு யாரதான் முன்மொழிவாங்கன்னா ராஜாஜியை முன்மொழிவாங்க. சரிங்களா? செம கோவம் வரும் பிரகாசத்துக்கு. ஏன்னா முதல்ல யார் ஆளட்டும்னு சொன்னாங்க? தமிழர் ஆளட்டம், பிறகு தெலுங்கினத்தை சார்ந்தவன் ஆளட்டும்னு சொன்னாங்க. இதுக்கு உண்மையிலேயே பிரகாஷ் என்ன பண்ணிருப்பாருன்னா, காந்தியை நம்பாம காந்தி கிட்ட எழுதி கையெழுத்து வாங்கி அந்த ஒப்பந்தத்தை போட்டு ஒப்பந்தச்சீட்டு எடுத்துட்டு போயிட்டு இருப்பாரு பிரகாஷ். இப்ப தமிழகத்துல 46 எலெக்ஷன். அப்ப 46 எலெக்ஷன்ல வெற்றி பெற்றது காங்கிரஸ். மீண்டும் ராஜாஜி தான் முன்மொழின்னு சொல்றாங்க. யாரு? காந்தி நேருலாம். அப்ப காந்தி நேருலாம் ராஜாஜி சொல்றாங்க. அப்ப காமராசர் இங்க ஒருத்தர் சொல்றாரு. அப்ப காமராஜர் யார சொல்றாரு அப்படின்னா உஷாரா டி பிரகாசத்தை சொல்றாரு. சரிங்களா? அப்ப பிரகாசம் தான் வரணும்னு சொல்றேன். ஏன்னா பிரகாசத்தோட ஒப்பந்தம் போட்டது யாருக்கு தெரியும்னா காமராசருக்கு தெரியும். ஏன்னா நேர்மையா போறாரு அல்லவா? அப்ப அவர் பிரகாசத்தை முன்மொழியாரு காமராசர். அப்ப காந்தி நேர்லாம் ராஜாஜியை சொல்றாங்க. உடனே பிரகாசத்துக்கு சரியான கோவம் வந்துருச்சு. ஆந்திராவில இருந்து எல்லாரையும் வாரி போட்டுக்கிட்டு ஜீப்ல போட்டுக்கிட்டு காந்தியை சந்திக்கிறாங்க. அப்ப காந்தியை சந்திச்சு என்ன கேட்கிறாரு பிரகாஷ் அப்படின்னா, ஐயா முதல்ல தமிழர் ஆளட்டும், பிறகு தெலுங்கினத்தை சார்ந்த ஆளட்டும் நீங்க தான் சொன்னீங்க, ஆனா இப்ப மீண்டும் ராஜாஜி முன்மொழியில இது என்ன நியாயம்னு கேட்கிறாரு பிரகாஷ். அதுக்கு சொல்றாரு பாருங்க,
ஐயா அரசியல் நுணுக்கங்கள் அதிகம் தெரியும் நம்ம ராஜாஜிக்கு, அரசியல் தந்திர செயல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு, அதனாலதான் அவர் ஒரு சாணக்கியனா இருக்கிறாரு, அவரே ஆட்சி அமைக்கட்டும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார். இங்க பாருங்க, எனக்கு ஒப்பந்தம் போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த ஒப்பந்தத்தை காட்டுவாரு. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில தான் ரெண்டாவது யாரை நியமனம் பண்ணுவாங்க அப்படின்னா டி பிரகாசத்தை ஆட்சி அமைக்க விடுவாங்க. சரிங்க, இது தமிழகத்தில் நடந்த ஒரு விஷயம். சோ இப்ப அதை தான் நம்ம இவங்க பார்க்க போறோம். அப்ப முதல்ல நடந்த ராஜாஜி, அதாவது முதலமைச்சரான ராஜாஜியை பத்தி பார்ப்போம். 1878 தொரப்பள்ளி அப்படின்ற ஒரு இடத்துல பிறந்திருப்பாரு. சரிங்களா, இந்த தொரப்பள்ளி அப்படின்ற ஒரு இடத்துல பிறந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாஜி. இவரை செல்லமா சேலத்து மாம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ரைட். இவர் வந்து பாத்தீங்கன்னா பணி வழக்கறிஞர். 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுல கலந்துகிறார். 1907 சூரத் மாநாட்டிலையும் கலந்துகிறார். 1971 17 முதல் 27 வரை சேலம் நகர சபை தலைவராகவும் தேர்ந்தெடுக்கிறார். அதுக்கு அடுத்தபடியா 1921 ஒத்துழையாமை இயக்கம் கிலாபாத் இயக்கத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். 1925 திருச்செங்கோட்டுல காந்தி ஆசிரமம் நிறுவி மதுவிலக்கு கொண்டு வரார். அதே போல வேதாரண்ய உப்பு சத்தியார்த்தையும் நடத்துறாரு. எங்க அப்படின்னா காந்தி ஆசிரமத்துல. அப்ப இங்க ஒரு விஷயம் இருக்குதுங்க. 1925 காந்தி ஆசிரமத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா மதுவிலக்கு பிரச்சாரம் பண்றாரு. அதே போல பின்னால வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் 1930 வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் நடத்துறாரு. அப்ப நல்லா பாருங்க, இந்த காந்தி ஆசிரமத்தை நிறுவனத்துக்காக இவர் என்ன பண்ணுவார்னா, சில பேர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிதி உதவி கேட்பார். நிதி உதவினா தன்னுடைய படை தலைவர் தன்னுடைய ஆதரவாளர்கள்கிட்டையும் தன்னை சார்ந்த நண்பர்கள்கிட்டையும் இவர் என்ன பண்ணுவார்னா பண உதவி, பொருள் உதவி கேட்பார். அப்ப யாருமே உதவி பண்ணல. இவருக்காக உதவி பண்ணவர் பாத்தீங்கன்னா ஒரு நண்பர் இருக்கார். அவர் யாருன்னா ரத்தின சபாபதி. இந்த ரத்தின சபாபதி அப்படின்றவர் தான் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இடம் கொடுக்கறதுக்கு உதவி இருப்பார். நண்பா, என்னடா பிரச்சனை? இல்லப்பா, இந்த மாதிரி காந்தி பேர்ல ஒரு ஆசிரமம் அமைக்கணும்னு ஆசை, தமிழகத்துல யாருமே இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இடமும் கொடுக்கல, பொருளும் கொடுக்கலன்னு சொல்லலாம். உனக்கு என்ன, நான் தரேன் இடம் அப்படின்னு சொல்லி அவர் இடம் கொடுத்திருப்பாரு. இந்த ரத்தின சபாபதி கொடுத்த இடத்துடைய அளவு எத்தனை ஏக்கர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4.5 ஏக்கர் நிலங்க. இந்த 4.5 ஏக்கர் நிலமும் எங்க இருக்கு அப்படின்னா திருச்செங்கோடுல இருக்கு. இதுதான் குரூப் 1 பிரிலிம்ஸ்ல கேட்ட ஒரு வினா. சரிங்களா, அப்ஜெக்டிவ் டைப்ல பிரிலிம்ஸ்ல கேட்டிருந்தான் குரூப் 1. அப்ப என்ன கேட்டிருந்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் உப்பு சத்தியாகிரகம் மேற்கொண்ட ராஜாஜி தொடங்கிய இடம் எது அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ராஜாஜி தமிழகத்துல உப்பு சத்தியாகிரகம் மேற்கொண்ட இடங்களில் தொடங்கிய இடம் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்ப ஆப்ஷன்ல அரியலூர், மதுரை, திருச்செங்கோடு, பெரம்பலூர்னு இருந்துச்சு. அப்ப எதை எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செங்கோடு எடுக்கணும். சரிங்களா, ஆனா நம்மளுக்கு என்ன தொடங்கியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உப்பு சத்தியாகிரகம் எங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னா திருச்சி டு வேதாரண்யம். சரிங்களா, சோ திருச்சியில இருந்து வேதாரண்யம் வரைக்கும் முடிச்சாரு அப்படின்றத நமக்கு சொல்லியிருப்பாங்க. தொடங்குனது திருச்சி, முடிச்சது வேதாரண்யம்னு சொல்லியிருப்போம். அப்போ குரூப் 1 ரேஞ்சில் பாத்தீங்கன்னா இந்த உள்ள இருக்கிற விஷயத்த கொடுத்துருக்குறாங்க. அப்போ 1925 காந்தி ஆசிரமம் அமைக்கிறதுக்காக இடம் கொடுத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தின சபாபதி. இடம் கொடுத்தவருடைய அளவு எத்தனை ஏக்கர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4.5 ஏக்கர். அந்த இடம் எங்க இருக்குன்னா திருச்செங்கோடுல இருக்கு. அங்கதான் எந்த ஆசிரமத்தை அமைக்கிறாங்கன்னா காந்தி ஆசிரமத்தை அமைக்கிறாங்க. சொல்றது புரியுதுங்களா? பின்னால அந்த காந்தி ஆசிரமத்துல இருந்து தான் எப்படி 1930 காந்தியடிகள் தன்னுடைய ஆசிரமமான சபர்மதி ஆசிரமத்துல இருந்து தொடங்கினாரோ, சபர்மதி டு தண்டி உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கியிருப்பார். அதே போல இவரும் காந்தி ஆசிரமம் டு வேதாரண்யம். சரிங்களா, அப்ப ராஜாஜி காந்தி ஆசிரமத்துல இருந்து வேதாரண்யத்துக்கு போயிருப்பார். அவரு காந்தி சபர்மதி டு தண்டிக்கு போயிருப்பாரு. சரிங்களா, இது குரூப் 1 கேட்ட ஒரு வினா. சரியா, ரைட். அதுக்கு அடுத்தபடியா அவருடைய சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜாஜிக்கு ஆசிரமம் அமைக்க நிலம் அளித்தவர் அவர் தான் ரத்தின சபாபதி. இந்த 1937 தேர்தல், இதுல முதலமைச்சரா தேர்ந்தெடுத்துட்டாங்க நம்ம சொன்ன ஒப்பந்தத்தின் அடிப்படையில. அப்ப 1938 இவர் வந்ததுமே என்ன பண்றாருன்னா, இந்தி மொழியை கட்டாய பாடமா படிக்கணும் பள்ளிகள்னு சொல்றாரு. அதுவும் ஆரம்ப பள்ளிகள் 23 பள்ளிகள் அப்படின்னு சொல்லி நம்ம புத்தகம் தெளிவாக சொல்லுங்க. 23 பள்ளிகள்ல அறிமுகப்படுத்துறாரு, கட்டாயமா இந்திய படிக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே போல மது விலக்கிற்கும் இந்தி மொழிக்கும் வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்புகள் கிளம்புது. அப்ப தமிழகத்துல இந்தி மொழி கட்டாயமா படிக்கணும்னு சொன்னதுமே எதிர்ப்பு தெரிவிச்சவங்க 2 பேர். அந்த 2 தலைவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு காமராசர், இன்னொன்னு பெரியார். அப்ப காமராஜரும் பெரியாரும் பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சரிங்களா, இந்த மாதிரி இந்தியை நீங்க கொண்டு வரக்கூடாது, இந்தி மொழியை நீங்க வாபஸ் வாங்கணும்னு சொல்லி சொல்றாங்க. இல்லைன்னா ஆட்சியை விட்டே விலகணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க 2 பேருமே. அப்பதான் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். அப்பதான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே போல செகண்ட் வேர்ல்டு வாரும் நடக்கும். சரிங்களா, இந்த செகண்ட் வேர்ல்டு வார்ல 2ஆம் உலக போர்ல இந்தியாவை ஒரு வார்த்தை கூட கேட்டிருக்க மாட்டாங்க ஆங்கிலேயர்கள். அந்த போர்ல ஈடுபடுத்தி இருப்பாங்க. அப்ப இதுக்காகவும் இந்த அவர் கொண்டு வந்த அந்த இந்தி மொழி போராட்டத்துக்காக இந்திய பாடமா படிக்கணும்ன்ற விஷயத்துக்காகவும் மக்களா அவரை வெளியே அனுப்புறதுக்குள்ள அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிடுறாரு. இதுதான் அவருடைய தந்திர புத்தி.
அதனாலதான் பின்னால ராஜாஜி என்ன சொல்லுவோம் அப்படின்னா அரசியல் சாணக்கியர்னு சொல்லுவோம். உண்மையிலேயே பாருங்களேன், இந்தியை கொண்டு வந்ததுனால பயங்கர எதிர்ப்பு. செகண்ட் வேர்ல்டு வார்ல இந்தியாவை கேட்காமலே ஈடுபடுத்திட்டாங்க. அப்ப இதெல்லாம் மையப்படுத்தி மக்களே இவனை ஆட்சி விட்டு இறங்கு அப்படின்னு சொல்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. அப்படின்னு அவங்க எங்க சொல்லிட போறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணவர் யாருன்னா ராஜாஜி. அதனாலதான் இவர் என்ன சொல்றோம் அப்படின்னா அரசியல் சாணக்கியர் அப்படின்னு சொல்றோம். அவர் நல்லா பாருங்க, 1939 தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இருப்பாரு நம்ம ராஜாஜி. அதுக்கு அடுத்தபடியா மீண்டும் தமிழகத்துல எப்ப முதலமைச்சரா தேர்ந்தெடுப்பாங்கன்னா 52 வந்தவர் சும்மா இல்லாம குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர்றாரு. அதுதான் பெரும் பிரச்சனை. சரிங்களா? இந்த குலக்கல்வி திட்டம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய முறையில் நடைபெறுகிற ஒரு கல்வி திட்டம். சரிங்களா? தாழ்த்தப்பட்டனா இருப்பான், உயர்த்தப்பட்டவன் உயர் வகுப்பினரை படிப்பான், தாழ்த்தப்பட்டவன் தரையில தான் உட்காருவான், உயர் வகுப்பினர் சேர்ல உட்காருவான். இந்த மாதிரியான குலக்கல்வி அல்லது சாதி மத அடிப்படையிலான குலக்கல்வின்னு சொல்லலாம் ஒரே வரியில. அப்ப இந்த கல்வி திட்டத்தை கொண்டு வராரு நம்ம ராஜாஜி. இதுக்காக தமிழகத்துல எதிர்ப்பு தெரிவிச்ச 2 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா காமராசர், பெரியார். கடுமையான எதிர்ப்பு. ஒழுங்கு மரியாதையா நீ வாபஸ் வாங்கிட்டீங்கன்னா ஆட்சி விட்டே நீ போயிடணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. என்னடா பெரும் தொல்லையா போச்சு, எது வந்தாலும் இவங்களாகிட்ட இது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி மீண்டும் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்றாரு 54. அப்ப நல்லா பாருங்க, 1937 முதலமைச்சர் வராரு, 1939 ராஜினாமா பண்றாரு தன்னுடைய பதவியை. மீண்டும் 1952 வராரு, 1954 தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்றாரு. இவருக்கு அப்புறம் வந்தவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா காமராசர். அதாவது ராஜாஜி பதவி விலகினதுக்கு அப்புறம் 1954 அக்டோபர் 2ஆம் தேதி அன்னைக்கு முதலமைச்சரா பொறுப்பேற்றவர் யாருன்னா தமிழகத்துல காமராசர். இதையும் நம்ம உள்ள பார்க்க போறோம். சரிங்களா? அப்போ 52 வராரு, 54 போயிட்டாரு. போனவர் தனித்து ஒரு கட்சியை தொடங்கிட்டார். போட அவங்க கட்சியே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை தொடங்குறாரு. அதுதான் என்ன கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது சுதந்திர கட்சி. பாருங்க, சுதந்திர கட்சி. அப்ப ராஜாஜி சுதந்திர கட்சி என்ற ஒரு கட்சியை தொடங்குறாரு. அதே போல ஒரு பத்திரிகையை நடத்துறாரு. அந்த பத்திரிகைக்கு பேரு இளம் இந்தியா அப்படின்ற ஒரு பத்திரிகையை நடத்துறாரு. அதே போல இவர் பின்னால 67 திமுக கூட கூட்டணியும் வச்சிருக்கிறார். சரிங்களா? ரைட். அதே போல இவர் கீதை உபநிடம், அதாவது நம்ம பகவத்கீதைக்கும் உபநிடத்துக்கும் இவர் என்ன எழுதியிருக்காருன்னா உரை எழுதியிருக்கார். 1955 இவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்திருக்கிறாங்க. ராஜாஜியின் அரசியல் தந்திர செயல்களால் அரசியல் சாணக்கியர் என அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்றது. அப்ப ராஜாஜி நம்மளை விட்டு எப்ப பிரிஞ்சார் அப்படின்னா 1972 நம்மளை விட்டு யார் பிரிஞ்சிட்டாரு? ராஜாஜி பிரிஞ்சிட்டார். ஸோ அப்ப இதுதான் ராஜாஜியுடைய சாதனைகள் தமிழகத்துல. அதை தொடர்ந்து முதலமைச்சரா வந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டி பிரகாசம். அப்ப இந்த டி பிரகாசம் யார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டி பிரகாசம் 1872 ஆகஸ்ட் 23ஆம் தேதி ஆந்திராவில் பிறந்திருக்கிறார். அதனாலதான் இவர் முதல்ல சொன்னோம், இவர் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கினத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி. இவருடைய பணி வழக்கறிஞர், விடுதலை போராட்ட வீரர். இப்போ லண்டன்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டு வந்திருக்கிறார். பாரிஸ்டர் பட்டமும் பெற்றார். அதே போல தாதாபாய் நவ்ரோஜிக்கு ஆதரவாகவும் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்தை செஞ்சவர் யாருன்னா டி பிரகாசம். 1907 பேச்சு புயல், புரட்சிகர கருத்துக்களின் தந்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா பிபின் சந்திரபால சொல்லுவோம். இவர் ஆந்திராவில் போய் என்ன பண்ணியிருப்பாருன்னா விடுதலைக்காக மக்களை வந்து தூண்டி விட்டுருப்பார். இதுக்காக ஆந்திராவில் பிபின் சந்திரபால கைது பண்ணிடுவாங்க. அப்ப கைது பண்ண உடனே இவருக்கு ஆதரவா வாதாடுவார் நம்ம டி பிரகாசம். ஏன்னா வழக்கறிஞர் அல்லவா, ஆதரவா வாதாடி அவர் விடுதலை பண்ணாரா சார் அப்படின்னா விடுதலை பண்ணியிருக்க மாட்டாங்க. அவருக்கு என்ன பண்ணிருப்பாருன்னா சிறை தண்டனையை குறைச்சிருப்பார். அங்க பாருங்க, பிபின் சந்திரபாலு அரசுக்கு எதிராக மக்களை தூண்டியதுக்காக ஆந்திராவில் கைது செய்யப்பட்டார். ஸோ பிபினுக்கு ஆதரவா நீதிமன்றத்துல ஆஜரானவர் யாருன்னா டி பிரகாசம். அவருடைய வாத திறமையால தண்டனை மட்டுமே குறைக்கப்பட்டது. கேட்கலாம் கூற்றுக்காரணத்துல. அப்ப பிபின் சந்திரபாலுக்கு ஆதரவாக வாதாடி விடுதலையை பெற்று தந்தார்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா அந்த கூற்று தவறு. அப்ப அவருக்கு ஆதரவா வாதாடினாரு சரிதான், ஆனா சிறை தண்டனையை குறைச்சிருக்கிறாரு, அவ்வளவுதான். அப்ப சிறை தண்டனை 4 ஆண்டா 3 ஆண்டா 2 ஆண்டான்னு ஒரு புத்தகம் சொல்லல. அப்ப இந்த வரி ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தபடியா அவருடைய சிறப்பு என்ன சார் அப்படின்னா, அதாவது இவர் முதல்ல இந்திய தேசிய காங்கிரஸ்ல உறுப்பினராக சேர்றார். எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1921 இணையறார். இணைஞ்சு தன்னுடைய பணியை வந்து பாத்தீங்கன்னா விட்டுறார். தன்னுடைய பணி வழக்கறிஞர் பணி. தன்னுடைய வழக்கறிஞர் பணியை திறந்துட்டு விடுதலை போராட்டத்துக்காக இணையறார். 20 ஒத்துழையாமை இயக்கத்துல பங்கேற்கிறார். காந்தியால் தொடங்கப்பட்ட ஒத்துழையாமை இயக்கத்திலையும் பங்கேற்கிறார். 36 மத்திய நாடாளுமன்றத்துக்கு பிரகாசம் தேர்ந்தெடுக்கப்படுறார். 1928 பிப்ரவரி 3 சென்னையில் நடைபெற்ற சைமன் கமிஷனுக்கு எதிரான போராட்டத்துல கலந்துக்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இதுங்க. சரிங்களா? அப்ப என்ன சார் நடந்துச்சு? அப்ப முதல்ல சைமன் கமிஷன் எப்போ தொடங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1928ங்க. சரிங்களா? அப்ப பிப்ரவரி தான் தொடங்குவாங்க முதல்ல. அப்ப பிப்ரவரியில தொடங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள் பூகம்பம் வெடிக்கும். ஆனா உண்மையிலேயே தமிழகத்துக்கு வந்தது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1929 அப்படின்னு சொல்லி நம்ம பள்ளி பாடப்புத்தகங்கள் சொல்லுது.
ஆனா இருந்தாலும் பிரகாசத்துடைய நிகழ்வு 28 தான் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுவும் நமக்கு சோர்ஸ் ரெடியா இருக்குங்க, தயாரா. அப்ப பாருங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு. இந்த சைமன் கமிஷனுக்கு எதிராக, அப்ப சைமன் கமிஷன் என்னன்னு தெரியணும். சைமன் கமிஷன்றது மத்தியிலையும் மாகாணத்திலையும் ஒரு ஆட்சி இருக்குங்க. அதான் இரட்டை ஆட்சி முறைன்னு சொல்லுவாங்க. இந்த இரட்டை ஆட்சி முறையை கேன்சல் பண்றதுக்காக அல்லது களையறதுக்காக, இந்த இரட்டை ஆட்சி முறை சரிதானா அல்லது தவறா அப்படின்னு களையறதுக்காக கொண்டு வரப்பட்ட கமிஷன் சைமன் கமிஷன். இந்த சைமன் கமிஷனை கொண்டு வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சர் ஜான் சைமன். அவர் பேர்லயே இந்த கமிஷனை கொண்டு வரார். அப்ப இந்த சைமன் கமிஷன்ல இடம்பெற்ற நபர்கள் மொத்தம் எத்தனை பேர்னா 7 பேர். சைமன் கமிஷன்ல இடம்பெற்ற நபர்கள் 7 பேர். இந்த 7 பேருமே யாருன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர். அப்ப 7 பேருமே யாருங்க? ஆங்கிலேயர். அப்ப சைமன் கமிஷன்ல இந்த 7 பேருமே ஆங்கிலேயர். ஒருத்தர் கூட இந்தியர் இல்லாதனால இந்தியா முழுக்க சைமன் கமிஷனை எதிர்க்கிறாங்க. சைமனே திரும்பி போ, சைமனே திரும்பி போன்னு சொல்லி வீர முழக்கங்களை வெளியிடுறாங்க. அதன் அடிப்படையில சென்னையில அந்த போராட்டம் நடத்தினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம டி பிரகாசம். அப்போ ஒரு கட்டத்துல என்ன பண்றாருன்னா, அந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாரு. போலீஸ்காரங்க வந்து பாத்தீங்கன்னா தடியடி நடத்துறாங்க. அப்ப அந்த தடியடி நடத்தினவங்களே தன்னுடைய இரும்பு கரத்தால, அவர் எங்க இருந்து கரத்தை கொண்டு வந்தான்னு தெரியாது, தன்னுடைய இரும்பு கரம் அப்படின்னா பின்னாடி ஏதோ ஒரு லாடு வச்சிருந்தாராம். சரிங்களா? அதை எடுத்து போலீஸ்காரங்களை ஓட ஓட துரத்தி அடிச்சிருக்கிறார். சரிங்களா? அப்ப போலீஸ் அடக்குமுறைகளை வீரத்துடன் எதிர்கொண்டதால் இவருக்கு ஒரு பட்டப்பேர் கிடைக்குதுங்க, ஆந்திர கேசரி. என்ன கேசரி? ஆந்திர கேசரின்னு ஒரு பட்டப்பேரு கிடைக்குது. யாருக்கு? டி பிரகாசத்துக்கு. அதுக்கு அடுத்தபடியா உப்பு சத்தியாகிரகத்திலையும் கலந்துக்கிறாருங்க 1930. ஸோ 37 ராஜாஜி கவர்மெண்ட் வந்துச்சு பாத்தீங்களா? அந்த ராஜாஜி இதுல இவர் என்ன பண்றாருன்னா வருவாய்த்துறை அமைச்சரா பணியாற்றிருக்காரு கவர்மெண்ட்ல. 39 அக்டோபர்ல மற்ற அமைச்சரோட இணைந்து ஆங்கில அரசாங்கத்தை கண்டித்து தன் பதவியை ராஜினாமா செய்தார். அப்போ தன்னுடைய ஆங்கிலேய அரசாங்கத்தை ஏற்று தன்னுடைய பதவியும் ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு. 42 வெள்ளையனே வெளியேறி இயக்கம், இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு போராட்டிருக்காரு. இதுதான் அவருடைய முக்கியமான நிகழ்வு. அப்ப எப்ப சார் முதலமைச்சர் ஆகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1946 ஏப்ரல் 30 பிரகாசம் முதலமைச்சரா மாறுறார். அப்ப அவருடைய சாதனைகள் அப்படின்னு பார்க்கலாம். 1937 தேர்தலில் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க, முதலில் தமிழர் என்றும் பிறகு தெலுங்கினத்தர் என்றும் குறிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி. ஆமா, அதன் அடிப்படையில தான் இவர் 46 முதலமைச்சரா ஆகினார். வந்தவர் துவக்க பள்ளியை கட்டாய ஆரம்ப கல்வி முறையை கொண்டு வர்றார். அப்ப என்ன சொல்றாருன்னா, ஆதார கல்வியினுடைய அடிப்படை ஆரம்ப கல்வின்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்லுதுன்னா, அந்த ஆதார கல்வின்றது இந்த ஏபிஎல் சிஸ்டத்தை சொல்லுது, தற்போது இருக்கிற ஏபிஎல் சிஸ்டம், செயல்வழி கற்றல். அப்ப இதை அப்பவே பிரகாசத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு பேரண்ட்ஸும் குழந்தைகளும் மாணவர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்ப காமராசருக்கு அது பிடிக்கல. அப்ப காமராசருக்குடைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டு என்ன பண்றாங்கன்னா, காமராசரை அடுத்து பிரகாசத்துக்கு பதிலாக யாரை முன்மொழிகிறாருன்னா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார முன்மொழிகிறாரு. அதன் அடிப்படையில இவர் பதவி விலகுனதுக்கு அப்புறம் வந்தவர் யாருன்னா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் வெற்றி பெறார். இவர் என்ன பண்றாரு பின்னால டி பிரகாசம், அவர் எப்படி தன்னுடைய ஆட்சியை விட்டு வெளியே போயிட்டாரோ, இவர் பின்னால என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரும் தனித்து ஒரு கட்சியை தொடங்குறாரு. டி பிரகாசம் ஹைதராபாத் பிரஜா கட்சின்னு ஒரு கட்சிங்க 1951 தொடங்குறாரு. இதை ஆச்சாரியா கிருபாலினி தொடங்கின கிசான் மசூதூர் பிரஜா கட்சி கூட இணைகிறார். 1953 ஆந்திரா தனி மாநிலமா உருவான போது இவர் என்ன பண்றாருன்னா முதலமைச்சரா பொறுப்பேற்றுக்கிறார். 1955 ஓங்கோல்ல வந்து பாத்தீங்கன்னா சுற்றுப்பயணம் போறார். அப்போ எதிர்பாராத விதமா அவர் வந்து பாத்தீங்கன்னா கடுமையான வெப்பத்தால் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருந்து நோய்வாய்ப்படுறார். 1957 மே 20 நம்மளை விட்டு யார் பிரிஞ்சுட்டாருன்னா டி பிரகாசம் பிரிஞ்சுட்டாரு.